Good evening, everyone. இன்னைக்கு வந்து லாஸ்ட் டெஸ்ட் நடந்தது. லாஸ்ட் டெஸ்ட்ல ஈகாலஜி, என்விரான்மெண்டல் பயாலஜி, இதுல ஓல்டு சிலபஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓல்டு சிலபஸ்ல ஈகாலஜி மோஸ்ட்லி யூனிட் 8 பார்ட் 3 ஃபுல்லாவே ஓல்டு சிலபஸ் தான். அந்த ஓஎஸ் நான் எங்கெல்லாம் இப்படி போடுறோன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓஎஸ்னா ஓல்டு சிலபஸ், என்எஸ்னா நியூ சிலபஸ். நியூ சிலபஸ்னா ஓல்டு சிலபஸ் சேர்ந்தே வந்துடும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்எஸ்னா நியூ சிலபஸ், சரியா? இதுல நியூ சிலபஸ்ல என்விரான்மெண்ட், அது ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 1ல இருந்து ஐ திங்க் 66 பேஜ் நினைக்கிறேன், ஈகாலஜிக்கல் சக்சஷன் வரைக்கும். இதை ஏன் கொடுத்தேன்னு தெரியுமா? ஆக்சுவலா இது மட்டும் தான் டெஸ்ட் வைக்கலாம்னு இருந்தேன். இதையும் சேர்த்து ஏன் கொடுத்தேன்னு ரீசன் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு 66 பக்கம் படிச்சிருந்தா இது எப்ப டெஸ்ட் வச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? அப்ப ரிமைனிங் வந்து மீதி இருக்க ஒரு 70-75 பக்கத்தை அழகா படிச்சிருக்கலாம். இன்னும் நீங்க டைம் கேட்கறீங்க. ஏன்னா இந்த 66 பக்கம் அப்ப இந்த இது நடத்தும் கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இது இத்தனையும் டைம் கொஞ்சம் இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து அடுத்த டெஸ்ட் வந்து இந்த நியூ சிலபஸ்ல ஃபுல் போர்ஷன், அப்ப எல்லாமே வந்துடும். 7th யூனிட்ல ஃபுல் போர்ஷன் எல்லாமே வந்துடும். சரி, ரைட். ஸோ இது ஈஸி தான், ஒன்றும் பெருசா இல்லை. டிஸ்கஷன் கடகடனா சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஸ்கஷன் தேவைப்படுறதா டிஸ்கஸ் பண்ணுவோம், மற்றெல்லாம் கடகடனா பார்க்கலாம். ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் ecological niche is normally it's occupied by the ecological niche that species that come competing species. C is a correct option. The ratio between that energy flow, the different points along with the food chain. அப்போ இது எதை சார் இந்த எனர்ஜி ஃப்ளோ நம்ம நியூ சிலபஸ்ல இருக்கு, சரியா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரமிட்ஸ் பொறுத்தளவு, அதாவது இக்காலஜிக்கல் பிரமிட் பொறுத்தளவு எனர்ஜி பிரமிடை நல்லா பார்த்துருங்க. ஏன்னா ஓல்டு சிலபஸை விட நியூ சிலபஸ்ல எனர்ஜி பிரமிடு தான் மெயின் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கொஸ்டினே எப்படி எடுத்திருக்கேன்னு தெரியுமா? இது ஓல்டு சிலபஸா இருந்தாலும் அந்த நியூ சிலபஸை வச்சு நியூ சிலபஸ்ல என்ன இருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கொஸ்டினே எடுத்தேன். அதே கொஸ்டின் இது ஓல்டு கொஸ்டினோடு இருந்தது, அப்படியே வைக்கலாம்னு தான் பிளான் பண்ணேன். சரி, அது நல்லா இருக்கு, அது வந்து அதே நியூ கொஞ்சம் கம்பைன் பண்ணி எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் திரும்ப புதுசா எடுத்தது இந்த கொஸ்டினே. ரைட். ஸோ எனிவே, ஸோ இதுக்கு பேர் ஈகாலஜிக்கல் எஃபிஷியன்சி, லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்தது வந்து நெட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா? நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, நெட் ப்ரொடக்டிவிட்டி டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்டிருக்கோம். இது நம்ம சிலபஸ்ல ட்ராபிக்கல் டெரஸ்ட்ரியல் என்வாரன்மெண்ட் அண்ட் அக்வாட்டிக், நாட் என்வாரன்மெண்ட், டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அந்த சிலபஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். 1 or 2 கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல வந்து நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இல்ல கிராஸ் நெட்னு இருக்குது இந்த ஈகோசிஸ்டத்துல. இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்டிருக்கேன். அப்ப நீ இதுல என்ன சொல்ல வரோம்னா, டிசெண்டிங் ஆர்டர்னா ஹை டு லோ, இதுதான் மீனிங். ஹைல இருந்து லோவுக்கு போகணும், சரியா? அப்ப இருக்கிறதுலயே வந்து ஹை, நீ இது 100 தடவை இந்த கொஸ்டினை சொல்லியிருப்பேன். அப்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி எங்க? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அப்ப இதுல இருக்கா? இல்ல, ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இதுல இருக்கா? இருக்கு. இதுல இருக்கா? இருக்கு. அப்ப ஒரு ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் இதுலயுமே டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அதுக்கடுத்து டிக்ரீசிங் ஆர்டர்ல வரணும்னு சொல்லியிருக்கேன். இதுலதான் உங்களுக்கு சம் டைம் கன்ஃபியூஸ் ஆகும், சரியா? ஸோ அதுக்கடுத்து இதுல வந்து ஓப்பன் சி, கண்டிப்பா ஓப்பன் வெர்ஷன்ல வர, இது உடனே இந்த அளவுக்குலாம் வராது, சரியா? இல்லைன்னா இதை வந்து நீங்க இன்னொரு ஆப்ஷன் கூட நீங்க இதுல பின்னாடி இருந்து வந்தாலும் சேம் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பின்னாடி பாருங்க, இது டெசர்ட், இங்கேயும் டெசர்ட், இங்கேயும் டெசர்ட். இது நான் யோசிச்சு இந்த ஆப்ஷன் எல்லாம் போட்டேன். ஆனா இந்த அளவுக்கு கொஸ்டின் கண்டிப்பா டிஆர்பியோ ஈவன் தட் மற்ற இதுல கேட்க மாட்டாங்க. டைரக்டா ஒரு 2 இதை கண்டுபிடிச்சாலே, இந்த டெசர்ட்டையும் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் இது எழுதுற மாதிரி தான் நான் ஒன்னு யோசிச்சு கரெக்டா அதை மேட்ச் பண்ணது. சரி, எனிவே இதுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இதுல பாருங்க, ஸ்வான் சில இடத்துல மாசம் போட்டுருவா 6ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் வரும், கிராஸ்லேண்ட் வரும், அதுக்கடுத்து ஓப்பன் சி வரும், சரியா? சோ இதுல வந்து இந்த இதை வச்சு ஓப்பன் வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இங்க என்ன போட்டிருக்கேன் பாத்தீங்களா? கிராஸ்லேண்ட் போட்டிருக்கேன். அப்போ இங்க ஓப்பன் சி இங்க இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனை கண்டிப்பா ரிஜெக்ட். அப்ப போட்டி வந்து பி, சிக்கும் டிக்கு மட்டும்தான், சரியா? அப்ப முன்னாடி இருந்து உங்களுக்கு சரியா தெரியலையா? இப்ப இந்த டைரக்ஷன் தெரியல, பின்னாடி இருந்து வந்து பாருங்க, அவ்வளவுதான். ஓப்பன் சி, ரைட், டெசர்ட் ஓப்பன் வெர்ஷன். அதுக்கடுத்து கிராஸ்லேண்ட் சொல்லியிருக்கோம். இங்க வந்து டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் வரும். கிராஸ்லேண்ட் தான் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் வரும். ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட். சம்டைம் ஆன்சர் இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ரொடக்டிவிட்டி தெரியாட்டணும். இந்த மாதிரி சில கெஸ்ல கரெக்டா படிச்சதை வச்சு
முன்னாடி இருந்தோ பின்னாடி இருந்தோ பார்த்தா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் டிஆர்பில எதிர்பார்க்கிறேன். 4வது கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. growth equation for population ecologyல இந்த கொஸ்டின் நான் டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த ப்ரொவைட் தட் அன்லிமிட்டட் ரிசோர்ஸ், இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. இது அப்படியே பைகாட் பண்ணிருங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. வேற ஒண்ணும் நீங்க செய்ய வேணாம். இது போட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். அடுத்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தட் ஈகோசிஸ்டம். இருக்கிற ஈகோசிஸ்டத்துல ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது ஆக்சுவலா வந்து த ப்ரொடியூஸ் த ஈகோசிஸ்டம் ப்ராசஸ் நேம் இஸ். இது வந்து என்ன கேட்டீங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ரிகார்டிங் த ஈகோசிஸ்டம் சர்வீஸ். இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மற்றது எல்லாமே இன்கரெக்ட். த வேல்யூ ஆஃப் ஈகோசிஸ்டம் சர்வீஸ் ஈஸிலி டு டிட்டர்மைன் த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அது வராது. வேல்யூ ஆஃப் ஈகோசிஸ்டம் ஈஸியா வந்து பட முடியாது. அதுமாதிரி அவுட் ஆஃப் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த வேரியஸ் ஈகோசிஸ்டம் சர்வீஸ் நியூட்டன் சைக்கிள்ஸ் ஆர் அக்கௌண்ட், இதுவும் ராங்கா தான் சொல்லியிருப்போம். அடுத்தது ஹெல்த்தி ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் cannot purify that. நோ, cannot கிடையாது. சரியா? ஏன்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் ரொம்ப முக்கியமானது ரெண்டுக்குமே. ஸோ அப்போ இது எல்லாமே ராங் ஸ்டேட்மெண்ட். இது ஒண்ணுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, கொஞ்சம் ஸ்டேட்மெண்டால சில பேர் மார்க் போயிருக்கலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு மார்க் நீங்க மிஸ் பண்ணா கூட நோ ப்ராப்ளம். சாதாரண டைரக்ட் கொஸ்டின்ஸ் சில இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல எல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது ரெட்ராகிரசிவ் சக்சஷன், ஈகாலஜிக்கல் சக்சஷன். அதுல டெவலப்டு டியூ டு, எப்படி டெவலப் ஆகும் ரெட்ராகிரசிவ். ரெட்ராகிரசிவ்னு இந்த வேர்டுக்கு வச்சு நீங்க சக்சஷன் உங்களுக்கு தெரியும். சரியா? ப்ராகிரசிவ் என்ன? சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் போனா ப்ராகிரசிவ். அதே இது காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் வந்தா ரெட்ராகிரசிவ். சரியா? இதான இதுல என்ன கேட்டிருக்கோம்? ரெட்ராகிரசிவ் சக்சஷன் கேட்டிருக்கோம். ரெட்ராகிரசிவ் இது என்னது? ஃபாரஸ்ட் ஃபயர். ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அவர் ஃபாரஸ்ட்ல ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபயர் ஆனா ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சிடும்? நல்ல, அதாவது ஃபாரஸ்ட் எப்படி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்யூனிட்டி இருக்கும். அப்ப ஃபயர் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே கிராஜுவலா இந்த ஈகோசிஸ்டமே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது இயர் பை இயர் அந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அது சின்ன சின்ன புல்லு முளைக்கும். அடுத்தது சின்ன ஸ்க்ரப் ட்ரீஸ் அப்படி வந்து பெரிய அடுத்ததான் ஃபாரஸ்டா வரும். அப்ப இது ரெட்ராகிரசிவ்ல வரும். டீஃபாரஸ்டேஷன், ரீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் பிளான்ட், நம்ம வந்து ஒரு மரங்களை ஃபுல்லா வெட்டுறோம், அதுல இருந்து திரும்ப தழுத்து வருது பாத்தீங்களா? சரியா? காடு அழித்தல் ஃபுல்லா வெட்டுறாங்க. வெட்டின உடனே என்ன சரி, அதுல இருந்து திரும்ப மரங்கள் வந்துருது. இப்ப இந்த சவுக்கு மரம் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஃபுல்லா வெட்ட மாட்டாங்க, கீழே கொஞ்சம் கேப் விட்டுட்டு வெட்டுவாங்க. அடுத்தது அதுல இருந்து அப்படியே வரும். மூங்கில் அப்படித்தான். சோ அப்ப இதுவும் அப்படிதான், காம்ப்ளெக்ஸ்ல இருந்து சிம்பிள். அதான் இதுவும் என்னது? ரெட்ராகிரசிவ். இது வந்து பிளான்டேஷன் சொல்லிட்டோம். பிளான்டேஷன்னா புதுசா நம்ம வைக்கிறோம். இது சிம்பிள் இருந்து காம்ப்ளெக்ஸ். இது வந்து ப்ராகிரசிவ் சக்சஸ். இது வந்து ப்ராகிரசிவ் சக்சஸ். அப்ப இந்த ரெண்டு தான் வரும். அப்ப ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஓகே, கரெக்டா மேட்ச் இதெல்லாம் கரெக்டா எழுதிருப்பீங்க. மேட்ச் சரியா? மேட்ச் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும் சார். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் சொல்லி கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. த ஆர்கானிசம் விச் கன்வெர்ட் தட் பிளான்ட் மேட்டர் இன்டு அனிமல் மேட்டர். அதாவது ஒரு பிளான்ட்ஸ் வந்து ஹெர்பிவோர்ஸ் வந்து அனிமல்ஸ் இட்ஸ் கால்ட் அஸ். இதெல்லாம் இதுல வரும்னு கேட்காங்க. சரியா? அப்ப ப்ரொடியூசர்ஸ் இவங்க யாரு? ப்ரொடியூசர்ஸ் இவங்க யாரு? கன்சியூமர்ஸ். அப்ப இவங்களை கன்சியூம் பண்றவங்க யாரு? ஃபர்ஸ்ட் கன்சியூமர்ஸ். அவங்கதான் என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்சியூமர்ஸ். சரியா? அப்ப இதுல என்ன கேட்டிருக்க? விச் ஆர்கானிசம், the organism which convert the plant matter to the animal. அப்ப அவங்க என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்சியூமர்னு சொன்னோம். that is we are called as herbivores. இவங்கதான் ஹெர்பிவோரஸ். அவங்கதான் பாருங்க கீ இண்டஸ்ட்ரி ஆஃப் அனிமல். சில பேர் இது ஆப்ஷன் மட்டும் எடுத்திருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. இது வரவே வராது. செகண்ட் ஆர்டர் கன்சியூமர் வரவே வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹெர்பிவோரஸ் சாப்பிடுறவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்சியூமர்ஸ். அப்ப இந்த மாதிரி போத் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போத்னு இருந்தாலே 90% அதான் ஆன்சரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு கண்ணு இங்க என்ன சொல்லியிருக்கோம்? ஏ சொல்லியிருக்கோம், சி சொல்லியிருக்கோம். அப்ப இது என்னன்னு பார்க்காம ஆன்சர் பண்ணக்கூடாது. கீ இண்டஸ்ட்ரி ஆஃப் அனிமல் அப்படின்னு சொல்றோம். அப்ப கவனிங்க, இவங்க யாரு? இந்த அனிமல் மேட்டர் பார்த்தீங்களா? இவங்க தான் ஹெர்பிவோரஸ். இவங்க சாரி ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ்னா பிளான்ட்டை சாப்பிடுறவங்க. இவங்க அடுத்து சாப்பிடுறவங்க செகண்ட் ஆர்டர். இவங்க வருவாங்க செகண்ட் ஆர்டர் வருவாங்க. இவங்க அடுத்து சாப்பிடுறவங்க தேர்ட் ஆர்டர். இப்படியே போயிட்டு இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஆர்டர் கன்சியூமர்ஸ் இப்படியே வருவாங்க. அப்ப இந்த செகண்ட் ஆர்டர் இந்த தேர்ட் ஆர்டர் டைரக்டா இந்த பிளான்ட்டை சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஃபோர்த் ஆர்டர் டைரக்டா பிளான்ட்டை சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க.
இவங்களும் மோஸ்ட்லி கார்னிவோரஸா இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்சியூமர்ஸ் மட்டும்தான் ஹெர்பிவோரஸா இருப்பாங்க. அப்பனா என்ன மீனிங்னா இவங்க அனிமல் கிங்டத்துக்கு அந்த அடுத்தடுத்த வர லைஃப் ஃபுட் செயினுக்கு இவங்க தான் கீ இண்டஸ்ட்ரி ஃபார் அனிமல் அப்படின்னு சொல்றோம். யார? இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹெர்பிவோரஸா. சோ அப்ப இந்த ரெண்டுமே வரும். ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் ஏ அண்ட் சி. சோ இது வந்து இது ஒண்ணு மட்டும் கொடுத்தனாலே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சில பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த கீ இண்டஸ்ட்ரி இது என்னடா டிஃப்ரெண்டா இருக்கு இந்த வேர்டு அப்படி தெரியறதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்தேன் நான். சரி, அடுத்த 9வது கொஸ்டின். இது ஈஸி தான். க்ளோஸ்லி ரிலேட்டட் த மார்ஃபாலஜி சிமிலர் சிம்பாட்டிக் பாப்புலேஷன் த ரீப்ரொடக்டிவ் வில் பி ஐசோலேட்டட்னா அது வந்து நம்ம ஏற்கனவே ஸ்பீசிஸ் சொல்லுவோம். இது வந்து சிப்ளிங் ஸ்பீசிஸ் சொல்லுது. சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து த ரேஷியோ ஆஃப் த நேட்டாலிட்டி அண்ட் மார்டாலிட்டி இது ஊரே எழுதுற கொஸ்டின், எல்லாரும் எழுதிருப்பீங்க. வைட்டல் இண்டெக்ஸ். அடுத்தது இது ஒரு கன்ஃபியூஷன். த கர்வ் ஷோயிங் தட் ஹியூமன் பாப்புலேஷன் சரியா? இதுல சில பேர் ஜே ஷேப்டு போட்டிருப்பீங்க, சில பேர் எஸ் ஷேப்டு போட்டிருப்பீங்க. ஆனா ஆன்சர் வந்து எஸ் ஷேப்டு தான். நல்லா கவனிங்க. இது ஏன்னா இது கொஞ்சம் புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது சார். புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது. இது என்ன சொல்றாங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் ரைட் தான். நீங்க சில பேர் ஜே எடுத்திருந்தா இனிஷியல்ல வந்து ஜே ஷேப்டு தான், அதுல எந்த டவுட் கிடையாது. ஹியூமன் பாப்புலேஷன் ஜே ஷேப்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்து அப்படியே இப்படி நின்றோம், இப்படி இதான் இப்படி இதான் ஜே சரியா? அப்ப இதே எஸ் ஷேப்னு சொல்றது இப்படி வந்து இப்படி டிக்ளைன் ஆகுது, இதான் எஸ் ஷேப்டு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சிக்மாய்டு கர்வ்னு சொல்றோம். இதுதான் என்னது, சிக்மாய்டு கர்வ் சரியா? அப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க சொல்ற விஷயங்கள் ஜே ஷேப்டு தான். தட் இஸ் கால்ட் எக்ஸ்போன்ஷியல் growthனு சொல்லுவாங்க. எதை? இந்த ஜே ஷேப்டு எக்ஸ்போன்ஷியல் growth சரியா? இது என்ன சொல்லுவோம், சிக்மாய்டு growthனு சொல்லுவோம், அது சிக்மாய்டு கர்வ்னு சொல்றோம். இது ஏற்கனவே கிளாஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். ஒரு பாப்புலேஷன் இனிஷியல்ல வந்து லேக் ஸ்பேஸ், அதுக்கடுத்து லாக் ஸ்பேஸ், இதான் ஃபாஸ்ட் growth இருக்கும். அடுத்தது ஸ்டேஷனரி ஸ்பேஸ், அது ஒரு மாதிரி நின்றோம் அந்த growth. அப்படி கீழே டிக்ளைன் ஆகுது, இது டிக்ளைன் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இது இல்லைன்னா வேணா ஜே ஷேப்புக்கு போங்க சரியா? ரைட், இதுவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் குரூப்ல. ரைட், சோ அடுத்த கொஸ்டின். த ஆக்டிவ்லி மூவ் தட் அனிமல்ஸ் இன் அக்வாட்டிக். யா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். யூஜுவலி இந்த டிஆர்பில கேட்டாங்க. ரொம்ப பேரு இந்த ஜூ பிளாங்டான் எழுதுனீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, இல்லைன்னா ஃபைட்டோ பிளான்டிங் எழுதுனீங்களான்னு டவுட்டா இருக்கு. இது எழுதிக்க மாட்டீங்க பென்திக்கு சரியா? அதாவது ஆக்சுவலி மூவிங் அனிமல்ஸ் த ஆர்கானிசம் ஆஃப் எனி அக்வாட்டிக் சிஸ்டம்ஸ். எந்த அக்வாட்டிக் சிஸ்டம்ல ரொம்ப ஆக்டிவா மூவ் பண்றது யாருன்னா நெக்டான் தான் சார் சரியா? இது மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுனா பேசிக் கான்செப்ட்ல கொடுத்துருப்பேன். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ல அந்த நெக்டான், நியூஸ்டான், ஃபைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான், அது ஃபுல்லா பேசிக் கான்செப்ட்லயும் பக்காவா இதுலயும் கொடுத்துருக்கேன், மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன், பேசிக் கான்செப்ட்லயும் கொடுத்துருக்கேன். ரைட், அடுத்தது இந்த ஆர்கானிசம் காம்ப்ளெக்சிட்டி வச்சு சொல்லியிருக்கோம். அப்ப சிம்பிள் இருந்து காம்ப்ளெக்ஸ் போகணும், கரெக்ட் சீக்வன்சஸ். சிம்பிள்னு சொன்னாவே இருக்கிறதுல எது, ஸ்பீசிஸ். முடிஞ்சா ரெண்டு ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணியாச்சா? இதான் ரிஜெக்ஷன் மெத்தட், இதான் ரிஜெக்ஷன் மெத்தட். அப்போ சிம்பிளஸ்ட்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் போறோம். ஸ்பீசிஸ் தான் இருக்கலே சிம்பிளஸ்ட் சரியா? அதுக்கு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம். அப்ப ஸ்பீசிஸ், பாப்புலேஷன், குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ், குரூப் ஆஃப் பாப்புலேஷன் we are called as a community, group of community we are called as ecosystem. சோ இந்த ரெண்டுக்கு தான் காம்படிஷன் சரியா? ஏன் டி ரிஜெக்ட் பண்றோம்னா இங்க மாறி கிடக்கு சரியா? ஸ்பீசிஸ், குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ், பாப்புலேஷன், குரூப் ஆஃப் பாப்புலேஷன் we are community, group of community we are called as ecosystem. So that is the correct answer. Next, the relationship between the algae and the fungi. இது பயோட்டிக் ஃபேக்டர்ல கேட்டிருக்கேன். சிம்பயாசிஸ், both partner will be beneficial. At the no two species will be closely related to cannot occupy this law. இது ஊரே எழுதுற கொஸ்டின். Gauss principle. The Paramecium ஆர்லியா, பரமேசியம் கார்டியாக்கம், இது வந்து ஃபாஸ்ட் ஃபீடர் அண்ட் ஃபாஸ்ட் ரீப்ரொடியூசர். இது ஸ்லோ ஃபீடர், ஸ்லோ ரீப்ரொடியூசர்ஸ். ஸோ திஸ் பரமேசியம் ஆர்லியா வில் பி டாமினன்ட். The Paramecium cardiacum, it will be replaced because of this reason. So this is a competition சரியா? அத காஸ் பிரின்சிபல் இல்ல லா அப்படின்னு சொல்லுவோம். காஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னவாறு. ரைட், இதுவும் எல்லாரும் எழுதுற கொஸ்டின் தான். ஸ்டடி அபவுட் த
இன்ட்ராக்ஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆஃப் ஆர்கனிசம். அவ்வளவுதான், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் கீவேர்டு. ஆர் சிங்கிள் ஸ்பீசிஸ், இதுதான் கீவேர்டு. ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அந்த கொஸ்டினோட கீவேர்டு கண்டுபிடிக்க தெரியணும். அதான் குட் ஸ்டூடெண்ட்டுக்கு அழகு. நான் மேக்சிமம் அதை போர்டு பண்ணிருப்பேன். சரியா? அப்ப இதுதான் கீவேர்டு. அந்த கீவேர்டை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சிங்கிள் ஸ்பீசிஸ் பத்தி படிக்கிறதா, தட் இஸ் கால்ட் ஆட்டோகாலஜி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். இது வந்து சின்காலஜி கூட கொடுக்கல நான். ஆட்டோகாலஜி ஃபுல்லா ஆட்டோ, அதுக்கு ரிலேட்டடாவே சில ஸ்பீசிஸ் கொடுத்துட்டேன். சின்காலஜினா கம்யூனிட்டி, ஸ்டடி அபவுட் த கம்யூனிட்டி வி ஆர் கட் சின்காலஜி. யூஜிடிஆர்ல கேட்டாங்க. ஆட்டோகாலஜி, சின்காலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி ஃபவுண்ட் பிட்வீன் தட். இதுவும் ஒரே டிஸ்கஷன், பயங்கர டிஸ்கஷன் நடந்தது குரூப்ல பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு டெஸ்ட் முடிஞ்ச மறுநாள் வந்து உங்க டவுட் கொஸ்டின் எல்லாமே குரூப்ல டிஸ்கஸ் பண்ணணும். அதுல நானும் பாக்குறேன். நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அது எப்பயுமே பண்றவங்க ஸ்டூடெண்ட் மட்டும் தான் குரூப் டிஸ்கஷன் பண்றாங்க. மத்தவங்களாம் பார்வையாளர்கள் நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த வாட்ஸ்அப் குரூப். ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி டெஸ்ட் நடக்கும் போதே ஏதாவது கீ வேரியேஷன் இருந்தா அதையும் நான் சொல்லியிருக்கேன். கீ வேரியேஷன் இருந்தா நீங்க எனக்கு வந்து அந்த கொஸ்டினை என்ன கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட்டும் பிளஸ் நான் மெட்டில கொடுத்த அந்த எவிடன்ஸோட எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் நான் செக் பண்ணிடுவேன். சரியா? ஏன்னா நான் வந்து என்னுடைய மைண்ட் வச்சு, சிங்கிள் மைண்ட் வச்சு நான் எடுக்கிறேன். நீங்க வந்து ஒரு 500 பேர் எழுதுறீங்கன்னா 500 பேர் டிஃப்ரெண்ட், என்னை விட பிரில்லியண்டாலாம் உள்ள உட்காந்துருக்கீங்க. என்னை விட பக்கா பிரில்லியன்ட்லாம் உள்ள இருக்கீங்க. என்னை விட நாலேஜபிள் பர்சன் உள்ள இருக்கீங்க. நான் நாலேஜபிள் பர்சன் நான் சொல்லவே மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். சரியா? அப்ப என்னை விட பிரில்லியன்ட் வந்து கண்டிப்பா உள்ள இருக்கிறவாங்க. என்ன அறியாமே சில மிஸ்டேக் நடந்திருக்கலாம். ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணுவேன். ஒரு 500 பேர் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணும்போது அந்த கீ மாறுறதுக்கு அப்படிதான் 1 or 2 கீ மாறுது. இல்லைன்னா மேபி அந்த நம்ம ஃபீட் பண்ணும்போது சம்டைம் வந்து ஏ சி அந்த மாதிரி கீ மாறி இருக்கு சம்டைம். சரியா? அது நீங்க எழுதும்போது உங்களுக்கு இது ராங்குன்னு தெரிஞ்சால் வித் எக்ஸ்பிளனேஷனோட எனக்கு இண்டிவிஜுவலா அனுப்பணும், குரூப்ல போட்டுறக்கூடாது. அது மறுநாள் வந்து நீங்க அதை குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி பண்ணும்போது நான் சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். ரைட்? இந்த கொஸ்டின் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணீங்க, அதுக்காக நான் சொன்னேன். இதுல இந்த கொஸ்டின் பாருங்க. கம்யூனிட்டி, இது கீவேர்டு. கம்யூனிட்டி ஃபவுண்ட் பிட்வீன் த ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட். சரியா? இது வந்து ஃபாரஸ்ட் கிராஸ், இது வந்து ஃபாரஸ்ட், இது வந்து கிராஸ்லேண்ட். சரியா? அப்ப இதுல சில கம்யூனிட்டி இருக்கும். கம்யூனிட்டினா ஸ்பீசிஸ். இதுல சில கம்யூனிட்டி ஸ்பீசிஸ். கம்யூனிட்டின்னு என்ன முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ஸ்பீசிஸ், குரூப் ஆஃப் பாப்புலேஷன் we are called as community. சரியா? குரூப் ஆஃப் பாப்புலேஷன் அதான். அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவுல அந்த நம்ம ஈகோட்டோன் சொல்றோம். இந்த இடம் தான் ஈகோட்டோன். ஆக்சுவலா இங்க நான் கம்யூனிட்டின்னு சொன்னவாதான் இந்த ஈகோட்டோனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். சரியா? அப்ப இங்க இதுக்கு என்ன சார் ஆன்சர்னா எட்ஜ் ஸ்பீசிஸ். ஏன்னா இதுல இந்த ஸ்பீசிஸ் இருக்கும், இதுலயும் ஸ்பீசிஸ் இருக்கும். இது ஏன ஸ்பீசிஸ் வச்சுக்கோங்களேன், கம்யூனிட்டி. இது பி ஏன்னு சொல்ல வேண்டாம். இது ஃபாரஸ்ட், இது கிராஸ்லேண்ட். சரியா? இது கிராஸ்லேண்ட், இது வந்து ஃபாரஸ்ட். அப்ப இது ரெண்டையும் உள்ள ரெண்டு கேரக்டர் உள்ள ஸ்பீசிஸ் எங்க இருக்கும்னா இந்த எட்ஜ் ஈகோட்டோன் பிளேஸ்ல இருக்கும். ஈகோட்டோன் பிளேஸ்ல இருக்கும். அது கம்யூனிட்டி, அந்த ஸ்பீசிஸை பத்தி கேட்கிற வகை எட்ஜ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப ஈகோட்டோன் என்ன சார் வரும்னு கேட்டா, த டிரான்சிஷனல் ஜோன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபாரஸ்ட் ஒரு ஜோன், கிராஸ்லேண்ட் ஒரு ஜோன், இந்த ரெண்டுக்கு நடுவுல டிரான்சிஷன் ஜோன் சொன்னா இது ஆன்சர் ஈகோட்டோன் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எட்ஜ் ஸ்பீசிஸ் தான் இஸ் கரெக்ட் ஆன்சர். சரியா? அது ஆல் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் ஆஃப் தட் ஆர்கானிசம் we are called as a community. எல்லாமே ஸ்பீசிஸ்னா ஒரு ஸ்பீஸ் சொல்ல கிடையாது. All different population of organism, that is we are called as community. அதுதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த ஒரு கரெக்ட் சீக்வன்ஸ் கூட உங்கள்கிட்ட காமிச்சேன். ரைட், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செலக்ட் த கரெக்ட் ஒன். எது கரெக்ட்? மேட்ச்ல கேட்டிருக்கோம். இதுல இந்த கொஸ்டின் எங்க வரும்னு கேட்டா, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ல வரக்கூடிய கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் படிச்சு பாத்தீங்களா? சோ கண்டிப்பா இது இந்த கொஸ்டின்ல இருந்து, அந்த சைக்கிள்ல இருந்து கொஸ்டின் கேட்டா இந்த மைக்ரோஸ்கோப் தான் கொஸ்டின் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 4 கொஸ்டின் இது 4மே கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ், அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் படிக்காட்டாலும், அந்த ஏரியாவை சில பேர் அந்த சைக்கிளை படிக்காட்டாலும் இந்த கொஸ்டினையாவது படிச்சுக்கோங்க. இந்த 4ல ஒரு கொஸ்டின் ஏதாவது வரலாம். வந்திருக்கு, யூஜிலையும் வந்திருக்கு, நிறைய எக்ஸாம்லயும் வந்திருக்கு. சரியா? அதுதான் நான் 4 கொஸ்டின் ஒரே இதுல உள்ள விட்டுட்டேன். நீங்க அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் 19.
ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கேன். இது எல்லாரும் எழுதுவீங்க, ஒவ்வொன்றுக்கும் மீனிங் என்னன்னு கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். சரியா? இது ஒவ்வொரு வேர்டு, இது ஏபயாட்டிக் ஃபேக்டர்ல வரக்கூடியது. ஒவ்வொன்றுக்கும் என்ன சார் மீனிங்னு கேட்டிருக்கோம். இது மேக்ஸிமம் பீப்புள் கரெக்டா எழுதிருப்பீங்க, ஏன்னா மெட்டீரியல் இது இருக்கு. பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த லிவிங் மேட்டர், இதுலயே முடிஞ்சு வச்சு. இதுதான் கீவேர்ட். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லிவிங் மேட்டர் முடிஞ்சு வச்சு. இதுதான் கீவேர்டு. The various tropic level of the food chains அப்படின்னு சொன்னா, அந்த pyramid level the total number of the living organs சொன்னா, that is called biomass. ஒவ்வொரு tropical லெவலுக்கும் பயோமாஸ் சொல்றோம். That A is the correct option. அடுத்தது இது பயோட்டிக் ஃபேக்டர்ல வரக்கூடிய பயோட்டிக் அந்த ரெண்டு ஆர்கன்ஸ்குள்ள கம்யூனிகேஷன் வச்சு சொல்றது. சிம்பிள்ஸ் மட்டும் வச்சு சொல்றேன். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இதுல. சிம்பிள்ஸ் இது ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன சார்னா, both partner will be benefited, that is we are called as a mutualism. சரியா? இது வந்து both partner will be harmful. சரியா? இது வந்து both partner benefited plus plus, ரெண்டுமே minus minus. இது ரெண்டுமே affected, both partner will be affected, that is we are called as a neutralism. இது பேர் நியூட்ரலிசம் சொல்லுவோம். இது பார்ட்னர்ல பார்ட்னர்ல ஒருத்தர் வந்து பெனிஃபிட்டட், another one partner வந்து பார்ட்னர்ல another one species are not affected, not benefited. அதாவது இதனால இது பாதிப்பு கிடையாது, அது ஜீரோ. தட் இஸ் காமன் சார். மைனஸ் காம்படிஷன் தானங்க சார்? என்ன மிஸ்? மைனஸ் வந்து காம்படிஷன் தானே சார்? ஓகே ஓகே ஓகே. நியூட்ரலிசம் வராதுல. எஸ், நியூட்ரலிசம் வராது, காம்படிஷன். எஸ், நியூட்ரலிசம் இங்க என்ன மீனிங்னா, நான் என்ன மீனிங்ல சொல்ல வந்தேன்னா, both partner will be affected னா ரெண்டுமே நியூட்ரலிசம். அந்த மீனிங் சொல்லலாம். நீங்க சொன்ன காம்படிஷன் அதையும் சொல்லலாம். போத் ஆர்கனிசம் வந்து காம்படில அஃபெக்ட் ஆகக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கூட ஆன்சர். அமென்சாலிசம்னா அந்த பார்ட்னர்ல ஒருத்தர் அஃபெக்ட் ஆவாங்க, ஒருத்தர் வந்து நாட் அஃபெக்டட், மைனஸ். சரியா? ஒருத்தர் அஃபெக்ட் ஆவாங்க, ஒருத்தர் பெனிஃபிட்டும் அடைய மாட்டாங்க, எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதுக்கு பேர் தான் அமென்சாலிசம். ஸோ இதுல மொத்தமே ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அளக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட், இது எல்லாமே வரும். சரியா? நெக்ஸ்ட் லா ஆஃப் மினிமம். லா ஆஃப் மினிமம்னாவே லிபிக். லா ஆஃப் மினிமம் அப்படின்னு சொன்னாவே, அதாவது லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். இது சொன்னவரே லா ஆஃப் மினிமம் சொன்னாலும் சரி, லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் சொன்னாவே லிபிக் அண்ட் பிளாக்மேன் இவங்க தான். லா ஆஃப் மேக்சிமம், லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர், லா ஆஃப் மேக்சிமம் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, அவர் பேரு? ஓகே ஓகே ஓகே. லா ஆஃப் மேக்சிமம் சொல்றது செல்ஃபோர்ட், லா ஆஃப் மினிமம் வந்து லிபிக். இதோட பிளாக்மேனும் சேர்த்துக்கோங்க. சரியா? அதாவது இது எதை சொல்றோம்னா, அந்த இப்ப லா ஆஃப் மினிமம் லிமிட்டிங் ஃபேக்டர்னா, சில பிளான்ட்ஸ் வந்து நல்லா குரோத் ஆகிறதுக்கு ட்ரேஸ் எலமெண்ட் போதும். எப்படி இந்த NPK இது வந்து மேஜர் எலமெண்ட், இத மேஜர் எலமெண்ட் தான் லா ஆஃப் மேக்சிமம் சொல்றோம். இது வந்து பிளான்ட் வளர்றதுக்கு முக்கியம். சிலது இந்த போரான், மாலிபினம், அயோடின், சரியா, அந்த ஜிங்க், இதெல்லாம் வந்து மினிமம் அமௌண்ட் போதும் அந்த பிளான்ட் நல்லா வளர்றதுக்கு. ஸோ அதுதான் லா ஆஃப் மினிமம் ஃபேக்டர்னு சொல்றது. இது லா ஆஃப் மேக்சிமம் செல்ஃபோர்டு, இது லிபிக். ரைட். ஸோ நெக்ஸ்ட் த டேர்ம் லோட்டிக் அண்ட் லென்டிக் ரெஃபர் டு தட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் கூட நான் இதை மாற்றி சொன்னேன், ஒருத்தர் வந்து கிளாஸ்ல சொன்னாங்க, அதை வச்சே கூட இதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த லோட்டிக் லென்டிக் அப்படின்னு சொன்னாவே ஒன்லி எதுக்கு மட்டும்தான் பொருந்தும்? ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், மெரைன் ஹேபிடேட்டுக்கு பொருந்தாது. ஏன்னா நான் இது சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம கிளாஸ்லேயே ஒருத்தர் வந்து, சார் அது ஃப்ரெஷ் வாட்டருக்கு மட்டும் தான் பொருந்தும் அது சொன்னா, அதை வச்சு கூட நீங்க ஆன்சர் கண்டிப்பா பண்ணிருக்கலாம். சரியா? நல்லா ஞாபகம். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டை மொத்தம் 3 விதமா பிரிக்கலாம். மொத்தம் 3 விதம். சரியா? என்ன சார்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? லோட்டிக். லோட்டிக்னா ரன்னிங் வாட்டர். ரெண்டாவது என்ன சார்னா லென்டிக். லென்டிக்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதாவது ஒரே இடத்துல இருக்கும், ஸ்டாக்னன்ட் வாட்டர். மூணாவது என்ன சார் வித்தியாசம்? 2 தானே சார் நான் கேள்விப்பட்டேன், 3 எதுமோ சொல்றீங்களே சார் அப்படின்னு கேட்டா, தட் இஸ் கால்ட் வெட்லேண்ட். இதுவும் இதுலதான் வரும். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். வெட்லேண்டா, அது தமிழ் எப்படி சொல்றது, ஈரப்பதம் உள்ள நிலம், சேரும் சகதியாக உள்ள நிலங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, சேரும் சகதியும். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா மார்ஷ் அண்ட் சதுப்பு நிலம். எஸ் கரெக்ட், ஸ்வாம்ப்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இது சேரும் சகதி எப்பவுமே
ஒரு மாதிரி தனியாவே இருக்கும். சதுப்பு நிலங்கள், வெட்லாண்ட்ஸ், அது மாங்க்ரூவ்ஸ்னு போயிடும். கொஞ்சம் அது கூட ரொம்ப டீட்டெயிலா போனா மாங்க்ரூவ்ஸ், சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வெட்லாண்டும் எந்த கேட்டகரியில் தான் வரும்? ஃப்ரெஷ் வாட்டர் தான் வரும். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்ல தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லென்டிக், லோட்டிக், வெட்லாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது. பேசிக் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல போய் தப்பா எழுதிடக்கூடாது. இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற டிஆர்பி கொஸ்டின். அடுத்தது த காம்பினேஷன் பிட்வீன் தட் இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். இது ஊரே எழுதுற கொஸ்டின். சேம் ஸ்பீசிஸ்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன் ஆர் ஸ்ட்ரகிள், தட் இஸ் கால்ட் சேம் ஸ்பீசிஸ். இதே இது இன்டர்ன்னு சொன்னாவே என்ன மீனிங்? டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். கொஸ்டின் கேட்டா இந்த ரெண்டுல தான் ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா நம்ம சிலபஸ்ல வந்து இன்ட்ரா இருக்குது, கேட்கலாம் சிலபஸ், நியூ சிலபஸ்ல. ரைட். அடுத்தது ஈக்குவல் ஃபாலோயிங் சப்டைட்டில்ஸ் சிலது வச்சு சொல்லியிருக்கோம். ஈக்குவல் யூஸ் த டேர்ம் யூ திங்க் தட் இன்கரெக்ட். அதாவது ஒரு ஈக்குவல் வச்சு ஒரு 4 வேர்ட் சொல்லிக்க, அதுல எது இன்கரெக்ட்னு சொல்றோம். எஸ், இதுல வந்து ஆக்சுவலா மினரல்ஸ் வந்து கண்டிப்பா என்ன நடக்கும்? சைக்கிளிங் நடக்கும். அதாவது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அதை நம்ம சைக்கிள் சொல்றோம்ல, கார்பன் சைக்கிள், அது எல்லாமே. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஈகோசிஸ்டம், த காம்பனன்ட்ஸ், அதாவது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா ஒரு இதுல பிரமிட்ஸும் இருக்கும். இதுல சைக்கிளிங் ஆஃப் எனர்ஜி. ஏன் இந்த கொஸ்டின் நான் எடுத்தேன்னா, நம்ம சிலபஸ்ல எனர்ஜி பிரமிடு அதை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த கொஸ்டினை நான் எடுத்தேன். ஒரே எனர்ஜி இஸ் யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ, இட்ஸ் ஒன் வே டைரக்ஷன், இட்ஸ் ஆல்வேஸ் அப்ரைட். இது நிறைய தடவை இந்த கொஸ்டின் நான் கேட்டுட்டேன். அதுதான் அந்த கொஸ்டின் நான் கேட்கல. எத்தனோட தான் நானே கொஸ்டின் கேட்கறது, கேட்டதே எப்படி கேட்க முடியும்? அதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த கொஸ்டினை கேட்டேன், யோசிச்சு. சரியா? இன்கரெக்ட். ஏன்னா எனர்ஜி வந்து என்னது? சைக்கிளிங் கிடையாது. எனர்ஜி யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ. சரியா? ஒன் டாபிக் லெவல் டு நெக்ஸ்ட் டாபிக் லெவல் போகும்போது இதுல வந்து என்ன செய்யணும்? பர்டிகுலர் என்ன சொல்லியிருக்கேன்? ஒன் டாபிக்ல இருந்து நெக்ஸ்ட் டாபிக் லெவல் T1 T2 இப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல 90% ஆஃப் எனர்ஜி வில் பி லாஸ்ட். only 10% of energy only gain சொல்றதை விட transfer to the next tropical level. இது பேர் தான் 10% law. இது கூட கொஸ்டினா வரலாம், நான் வச்சுக்கோங்க. 10% தான் அடுத்தடுத்த ட்ராபிக் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். நான் பிக்சர் வச்சு காமிச்சேன். 90% அடுத்த ட்ராபிக் லெவலும் போது லாஸ் ஆயிரும் த்ரூ ஹீட் மூலம். என்ன செஞ்சிடும்? லாஸ் ஆயிரும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? So these are the important points regarding that 26th. ரைட். ஸோ இது அப்ப இது சைக்கிளிங் சொன்னாவே இது நாட் சைக்கிளிங், நாட் வரணும். அப்பதான் கரெக்ட். ரைட். விச் ஆர் த ஃபாலோயிங் ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் லீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி? இது அந்த ஏற்கனவே ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல பார்த்திருப்பீங்க. அதை கரெக்டா பண்ணியிருந்தா இதுவும் நீங்க ஆன்சர் கரெக்டா பண்ணலாம். ஆன்சர் வந்து என்னது? ஓப்பன் சீ ஆர் ஓஷன் சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் ரைட். ஏன்னா அங்க நீங்க ஆன்சர் கரெக்டா பண்ணியிருந்தா இதுவும் ஆன்சர் நீங்க கரெக்டா பண்ணிருக்கலாம். ரைட். மோஸ்ட் ஸ்டேபிள் நேச்சுரல் ஈகோசிஸ்டம். மோஸ்ட் ஸ்டேபிள் கேட்டிருக்கோம் பாருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். சரியா? ரொம்ப பேரு என்ன எழுதிருப்பீங்க நான் நினைக்கிறேன், பாண்ட் ஈகோசிஸ்டம் எழுதிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாண்ட் ஈகோசிஸ்டம் தான் எழுதிருப்பீங்க. ஏன் சார் இத வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா, மோஸ்ட் ஸ்டேபிள் நேச்சுரல் ஈகோசிஸ்டம் சொல்லும்போது இது நம்ம என்ன ஆன்சர்னா ஓஷன் தான் கரெக்ட். ஏன்னா திஸ் இஸ் அ யூனிக் மல்டி பார்ட் ஃபுட் செயின்ஸ் ஆர் ஹேவிங். இங்க அப்படிலாம் இருக்காது, பாண்டில் அப்படி இருக்காது. இது வந்து ஓஷன் வந்து ஒரு யூனிக், ஐ மீன் மல்டி பார்ட் ஆஃப் ஃபுட் செயின்ஸ். ஏகப்பட்ட ஃபுட் செயின்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா இது நீங்க மோஸ்டா பரவாயில்ல, சில பேர் வந்து பாண்ட் எடுத்து கொஸ்டின் ராங் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இது நீங்க எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. படிக்கலாம் எதுவுமே தெரியாது, அது வேற. சரியா? படிச்சவங்களே இந்த பாண்டு சில பேர் எடுத்திருக்கலாம். ஆனா அதுக்காக இந்த கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனா தப்பா எழுதிருப்பீங்க. ஒரே ஒரு லைன் தான். இப்ப இதே இந்த 30வது கொஸ்டின் பயங்கர லைனா இருக்கு. இதை போட்டு கண்ணெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே பயங்கரமா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. இத இந்த மாதிரி ஒரு லைன்ல உள்ள கொஸ்டினை வாசிக்கும் போதே அப்படியே பார்க்கும் போதே கேவலமா பாக்குறது, வாசிக்கும் போது ஒரு மாதிரி கேஷுவலா ரீட் பண்றது, அதுதான் தவறு. நீங்க அப்படி செய்யவே கூடாது. டிஆர்பி கொஸ்டின் வந்து அது ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மார்க் தான். இதுக்கும் 1 மார்க் தான், இதுக்கும் 1 மார்க் தான். இதுக்கு என்ன 2 மார்க்கா கொடுக்க போறாங்க இந்த கொஸ்டினுக்கு? அப்ப இந்த மாதிரி பேசிக்கா உள்ள கொஸ்டினை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும், கரெக்டா அடிச்சிடணும், டயர் சேவ் பண்ணலாம்.
இது டைம் எடுக்கும், இந்த கொஸ்டினுக்கு டைம் எடுக்கும். அது இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டினை கரெக்டா கேஷுவலா பார்க்காம சில்லியா பார்க்காம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா கொஸ்டின் ஈஸியா இருக்கும், ஆப்ஷன்ல ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இருக்கு பெஸ்ட் கொஸ்டின். என்னடா இவ்வளவு ஈஸியா கொஸ்டின் பட் ஆப்ஷன்ல ட்விஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. டிஆர்பி கொஸ்டின் பொறுத்தளவு நிறைய ஸ்டேட்மெண்ட் கூட வராது. நான் ஏன் ஸ்டேட்மெண்ட் கேட்கறீங்கன்னா அப்பதான் நீங்க மெட்டீரியல் படிப்பீங்க. கொஞ்சம் கொஸ்டின் தான் ஸ்டேட்மெண்ட் வரும், நிறைய ஸ்டேட்மெண்ட் வராது. அப்படின்னு சொல்ல முடியல சார். இந்த 2019 ஒரே ஸ்டேட்மெண்டா கேட்டாங்க, போன வருஷம் கேட்கல, அவ்வளவுதான். சரியா? அது நான் இருந்தாலும் எல்லாமே கம்பைன் பண்ணி இப்படியும் கேட்பேன் இப்படியும் கேட்பேன். எப்படி கேட்டாலும் நம்ம ஆளுங்க அடிக்கணும், அவ்வளவுதான். சரி, ரைட். எனிவே அட் த கான்செப்ட் ஆஃப் ஈகோ டைப் இதுல டைரக்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இதெல்லாம் அப்படியே எப்ப கேட்டாலும் எப்படி ஏஜி டான்ஸ்லினாவே ஈகோ சிஸ்டம் சொன்னாவே ஏஜி டான்ஸ்லி உங்களுக்கு ஞாபகம் வருமோ, அதே மாதிரி ஈகோ டைப்னு சொன்னாவே தோசம் ஞாபகம் வரணும். அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். சரி, ரைட்டு. அடுத்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டினே கொஞ்சம் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கொஸ்டினை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து சி தான் சார் கரெக்ட் ஆன்சர். பட் சிஏ வந்து 100% இன்கரெக்டா அப்படின்னு கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு 40% கரெக்ட் தான். 40% கரெக்ட். ஆனா இருக்கிற ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷனை எடுக்கலாம், அவ்வளவுதான். சரி, அதே மாதிரி இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சார். இது வந்து டயூர்னல், எம் கிடையாது, ஆர்-என். டயூர்னல், the temperature and affect that diurnal seasonal variation of the organism in foraging, reproduction, migratory activities சொல்றது. அதாவது இங்க மெயினா இந்த டெம்பரேச்சர் தான் சொல்றோம். டெம்பரேச்சர் தான் இந்த போட்டோ இன்னும் எக்ஸாக்டா சொல்லு. எப்படின்னா இந்த போட்டோ பீரியட்ஸ் டெம்பரேச்சர்ஸ் நாட் a பிரைமரி ஃபேக்டர்னு சொல்றாங்க. இதுதான் மெயின் ஃபேக்டர்னு கிடையாது. ஏன்னா இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து டெம்பரேச்சர் தான் மெயின் ஃபேக்டர் கிடையாது. ஹார்மோனும் இருக்குல்ல, இதுல ஹார்மோன்ஸ் இருக்குது. மைக்ரேட்டரி ஆக்டிவிட்டி அப்படிதான், அதுல ப்ரீடிங் சீசன்ஸ், ஹார்மோன்ஸ். அப்ப அதையும் நான் சொல்லிட்டேன்ல, இதுல வந்து கரெக்ட்னு சொன்னா ஒரு இன்கரெக்ட்னு சொன்னா வந்து ஒரு 60% தான் இன்கரெக்ட். ஏன்னா இன்டைரக்டா டெம்பரேச்சரும் வரும், ஆனா மத்ததுல 100% கரெக்ட். சரியா? சோ இது வந்து போட்டோ பீரியட்ஸ், இட்ஸ் நாட் a பிரைமரி ஃபேக்டர். எது போட்டோ பீரியட் யார சொல்றோம்? டெம்பரேச்சர். இது வந்து மெயின் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது, இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். சரியா? சோ மத்த 3 ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். சோ ஆன்சர் சி. பரவாயில்ல, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க ராங்கா பண்ணிருந்தா கவலையே படக்கூடாது. ஐயோ இந்த கொஸ்டின் தப்பு. இந்த 2 கொஸ்டினுக்கு இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் தவறா எழுதிருந்தா கவலைப்படணும். இது கூட எழுத தெரியலையே நம்ம வெக்கப்படணும், வேதனைப்படணும். இது நீங்க தவறா இருந்தா கவலையே படக்கூடாது, நானே சொல்லிடுவேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் போதா, டோன்ட் வரி. நான் என் டார்கெட் எபோவ் 40 தான் சொல்றேன். 10 கொஸ்டின் போனாலும் கவலைக்கூடாது. ஆனா இந்த மாதிரி கொஸ்டினை தவறா செய்யவே கூடாது. அதுதான் நான் சொல்றது. ரைட். அடுத்த 31. Which are the following statements are favored to the biotic community? சரியா? எது வந்து ரிலேட்டட் பயோட்டிக் கம்யூனிட்டிக்கு ரிலேட்டடா கேட்டிருக்கோம். பயோட்டிக் அதாவது நல்ல கவனிங்க. Which are the following statements are? இதுல ஆன்சர் வந்து இங்க கொடுத்திருக்கோம். ஒரு பயோட்டிக் கம்யூனிட்டி எப்பவுமே வந்து ஸ்டாட்டிக்கா இருக்காது. சரியா? I mean the compositions are does not change with the time. does not கிடையாது. சரியா? இதுவும் வராது. The community அடுத்தது the biotic communities are interact with the abiotic. correct. அடுத்தது it is a gradual process தான், சடனா நடக்காது, gradual process தான். The final community வந்து தான் climax community. சார் இதே ஒரு கொஸ்டின் சார் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஐ திங்க் ஒரு கொஸ்டின் லீக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு கொஸ்டினை. சரி, ரைட். எனிவே பரவாயில்ல. இஸ் ஃபைனல் கம்யூனிட்டி வந்து என்னன்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. ஒரு சினிமாவிலேயே ஃபைனலா அந்த கிளைமேக்ஸ் சீன் வரும்ல, அந்த மாதிரி இதே ஒரு கொஸ்டின் தான். பைனியர் கம்யூனிட்டி, செகண்டரி கம்யூனிட்டி, டெர்ஷரி கம்யூனிட்டி, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. சரியா? ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? எஸ், ஆல் எக்ஸப்ட் ஏ அண்ட் பி. பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது மிஸ்மேட்ச் பேர் கேட்டிருக்கோம். இதுல எல்லாமே கரெக்டா இருக்கு, இது ஒண்ணு மட்டும் தான் மிஸ்மேட்ச் ஆகுது, சி மட்டும் தான். இதுல என்ன சொல்லியிருக்குன்னா இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் சொல்லியிருக்கோம். நோ. சரியா? ஸோ ஆக்சுவலா இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். இதை நான் சொல்றது வேணா எழுதிக்கோங்க. இது ரொம்ப இந்த வேர்டு நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேர்டு, நியூட்டேஷன் சொல்றது.
இந்த வேர்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேர்டு. இதுல என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆஃப் ஸ்பீசிஸ் சொல்லியிருக்கோம். இதுக்கான விஷயத்தை எழுதுங்க. த இனிஷியல் ஸ்டேஜ் பேர் ஏரியா, அது இந்த தரிசு நிலம்னு சொல்லுவோம்ல, BARE பேர் ஏரியா. அப்ப மோஸ்ட்லி நோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எக்ஸிஸ்ட். பெருசா இங்க பிளான்ஸ் அனிமல்ஸ் இருக்காது. தட் இஸ் கால்ட் நுடிஸ்ட். இங்க வந்து நான் நிறைய இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ அப்ப ஆன்சர் இஸ் சி. இது இந்த மற்ற வேர்டுலாம் ரொம்ப ஃபெமிலியர் வேர்டு. சரியா? இந்த வேர்டு ரொம்ப நீங்க ஃபெமிலியர் ஆயிருக்க மாட்டீங்க. அதுக்காக இந்த கொஸ்டினை கேட்டேன். இனிமே இந்த வேர்டு வந்தா கரெக்டா அடிச்சிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கோம்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். கரெக்ட் ஸ்டேட் எது கரெக்டா இன்கரெக்ட்ல கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்கோம். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் சார். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். சரி, அப்ப ஆன்சர் என்ன வருது? லாஸ்ட் ஆப்ஷன் A and B சார் கரெக்ட். அடுத்தது clay components of soil to measure that. இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்ததே தான் திரும்ப வந்திருக்கு. அந்த ஆல் தேவோ அது கரெக்டா எழுதியிருந்தா இந்த கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன் ரைட். ஸோ அடுத்தது ஏன்னா ஒரே நாள்ல நான் கொஸ்டின் எடுக்க மாட்டேன் பாத்தீங்களா. அதாவது இன்னைக்கு ஒரு 5 கொஸ்டின் எடுப்பேன், நாளைக்கு ஒரு அப்படியே எப்பெல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் அப்படியே எழுதிட்டே இருப்பேன். ஒரு பேப்பர் பெண்ணோட வச்சுட்டே இருப்பேன், எழுதிட்டே இருப்பேன். அப்ப ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துப்பேன், அது மறந்துருக்கும் சம்டைம். அதனாலதான் சில கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதுக்கு க்ளோஸா வந்துடும். நான் அப்படி நான் செக் பண்ணுவேன். டைப்பிங் முடிஞ்ச உடனே வெளியே கொடுத்து டைப் பண்ணிச்ச உடனே செக் பண்ணுவேன். ஏதாவது கொஸ்டின் கிராஸ் ஆனா அந்த டயத்திலோட நான் கொஸ்டினை மாத்துவேன். பட் அப்படி 1-2 வந்து கொஞ்சம் க்ளோஸா வருது. ஏன்னா ஒரு கொஸ்டின் சொல்லணும்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரே மாதிரி அந்த ஒரு கொஸ்டின்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் ஃபியூச்சர்ல. அதுக்காக அப்படிலாம் யோசிப்பேன் நான். சார் ரைட், இதுவும் பயோடெக் கம்யூனிட்டி தான். இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் சி சார். சி மேட்ச் ஆகும். இந்த ஏல வந்து பிளஸ் வரும், பில வந்து புரோட்டோ கோஆபரேஷன் வரும், சி வந்து 0 வரும், காம்படிஷன்ஸ். டி வந்து இந்த இதான் நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்களா, டி வந்து காம்படிஷன் பாருங்க மைனஸ். நான் கூட நியூட்ரலிசம் சொன்னேன். காம்படிஷன் தான் எக்ஸாக்டா கரெக்ட் சொல்லலாம். அது வந்து சரி, நியூட்ரலிசம் வந்து ரெண்டுமே நியூட்ரல் இதாயிருது அப்படின்னு சொல்ற மீனிங்ல நான் அதை சொன்ன வந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஆன்சர் சி ரைட். அடுத்த கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்டிருக்கோம். இட்ஸ் a hierarchy start from the lower to higher level. இதுவும் அந்த ஏற்கனவே சொன்னதான், பட் இது வேற பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்கேன், அங்க வேற பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டேன். சரியா? லோயர் டு ஹையர் லெவல் தான் கேட்டிருக்கோம். அப்ப இருக்கு லோயர் டு ஹையர் லெவல்னா லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரியா? பயோட்டிக் கம்யூனிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் லேண்ட்ஸ்கேப் பயோம்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க இதை வச்சே கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். சரியா? நீங்க வந்து இதை வச்சே நீங்க கண்டிப்பா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். சம்டைம் இந்த 2 நீங்க கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இது ஒண்ணு மட்டும் நீங்க டவுட்டா வந்திருக்கும், பயோம் கட்டு பயோஸ்பியர் வருமா அது. சரியா? பட் அதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு நீங்க ஆன்சர் ஓரளவு கெஸ் பண்ணிருக்கலாம். சரியா? இது இல்லைன்னு சில சம்டைம் நம்மளுக்கு தெரியவே ஆன்சரே தெரியாட்டாலும் சார், நீங்க எங்கேயோ படிச்சது நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் படிக்கும் போது உங்களுக்கு என்ன திட்டிகிட்டே தான் படிப்பீங்க. அது வேற, மனுஷன் இவ்வளவு கொடுத்துருக்கானே எப்படிதான் படிக்கிறது, இவர் உட்காந்து படிச்சாதான் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் என்ன திட்டுவீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அதே மாதிரி படிக்கும் போது ஒன்று தோணும், இதெல்லாம் வருமா எக்ஸாமுக்கு, இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படிலாம் தோணும் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் சிலது சொல்லுவேன், சும்மா ஒரு இந்த ஏரியாவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, இதுதான் ஹாட் ஸ்பாட் ஆஃப் ஏரியா, அதை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். அப்ப ரீட் பண்ணி விடுங்கன்னு சொல்றது எதுக்குன்னா, ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு அந்த ஏரியால உங்களுக்கு அந்த கொஸ்டின் ரீட் பண்ற போது தேவைப்படும். எல்லாமே அப்படியே டைரக்டா மெட்டீரியல் இருந்து வரும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. சில ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்றது, சிலது வந்து அதுக்கு அந்த நீங்க ரீட் பண்றீங்க பாத்தீங்களா, அப்ப அதை ஃபுல்லா மனப்பாடம் எல்லாம் பண்ண வேண்டாம். மனப்பாடம் பண்ணா நிக்காது. ஆனா கண்டிப்பா நீங்க இந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நீங்க எங்கேயோ படிச்சது உங்க மைண்ட்ல ரீகேப்சுலேட் ஆகும். அதுக்கு தான் ரீட் பண்ணி விடுங்கன்னு சொல்றது. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் 37, which are the following food chains and food energy? இந்த 2 through that ecosystem எது ஃபால்ஸ் கேட்டிருக்கோம். சரியா? அப்ப இதுல எது ஃபால்ஸ்னா சி தான். Detritus its feed all tropic levels except producer levels. ஏன் detritus food chain வந்து ப்ரொடியூஸ் லெவல்லையும் நடக்கத்தான் செய்யும், அங்க எக்ஸப்ட் சொல்லக்கூடாது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான் ராங். மற்ற எல்லாமே எக்ஸாக்ட் கரெக்ட் சார். நீங்க பார்த்தாலே புரிஞ்சிடும், மற்றதெல்லாம் எக்ஸாக்ட்லி கரெக்ட், இதுதான் ராங். இந்த எக்ஸப்ட்னு சொன்னதுதான் தவறு. ஸோ ஆன்சர் சி. அடுத்தது, நிச் ஓவர்லாப் இண்டிகேட் தட்
இதுவும் எல்லாரும் கரெக்டா எழுதிருப்பீங்க. ஷேரிங் 1 or more resources of the two species. சரியா? ரைட். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா கொஸ்டின் வரும். இந்த 39 the region of aquatic ecosystem, ஏன்னா பாண்ட் ecosystem, லேக் ecosystem, ஃப்ரெஷ் வாட்டர் ecosystem கேட்டவா இந்த கொஸ்டின் வரும். சரி, இதுல பைட்டோ பிளாங்டான் எங்க அதிகமா இருக்கும்னு கேட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. எப்பயுமே என்ன கேட்பேன், டாப் மோஸ்ட் ஜோன் என்ன, மிடில் மோஸ்ட் ஜோன் என்ன, பாட்டம் மோஸ்ட் ஜோன், இது எல்லாரும் எழுதிருவீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பைட்டோ பிளாங்டன் எங்க இருக்கும்? டாப் மோஸ்ட் ஜோன்ல இருக்கும். சரி, அப்ப ஒவ்வொன்னா பார்ப்போம். இது என்னது? லிட்ரல் ஜோன். இது லைட்டா நோட் பண்ணுங்க. லிட்ரல் ஜோன் எப்படி இருக்கும்னா, எஸ்ஸாலோ நியர் த சோர் ஏரியா. சோர்னா அந்த கரை ஏரியான்னு சொல்றோம் பாத்தீங்களா, ரொம்ப ஷாலோ, ரொம்ப ஆழமா இருக்காது. சரி, நியர் த, அதாவது ஷோர்னா தெரியுங்களா, ஓரம், சோர் ஏரியா வித் ரூட்டட் பிளான்ட். இப்ப இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல ரூட்டட் பிளான்ட்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி ரூட்டட். இந்த ஏரியா ஃபுல்லாவே இது லிட்ரல் ஜோன். சார் 2019 கேட்டிருக்காங்க, 2021 கேட்டிருக்காங்க. இந்த 3 ஜோன் 4 ஜோன் கண்டிப்பா வரும். இந்த வருஷமும் டிஆர்பில வரும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சிலபஸ் இல்லாத போதே, ரொம்ப எக்ஸாக்டா சிலபஸ் இல்லாத போதே கேட்டிருந்தாங்க. இப்ப பக்கா சிலபஸ் இருக்கு. சரியா? அதுதான் நான் இவ்வளவு சொல்றேன். வித் ரூட்டட் பிளான்ட்ஸ். எது? லிட்ரல் ஜோன். அடுத்தது லிம்னாட்டிக் ஜோன். லிம்னாட்டிக் இது என்ன? இதுதான் சார் ஓப்பன் வாட்டர் ஏரியா சார். லிம்னாட்டிக் ஓப்பன் வாட்டர் ஏரியா. அப்ப ஓப்பன் வாட்டர் ஏரியான்னு சொன்னாவே முடிஞ்சு வச்சு. அப்ப டாப் மோஸ்ட் ஏரியா தானே ஓப்பன் வாட்டர் ஏரியா. அப்ப இங்க தானே என்ன இருக்கும்? பைட்டோ பிளாங்டன் இருக்கும். இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்து பெந்திக் ஜோன். பெந்திக்னா என்னது? பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் ஜோன். இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, பாட்டம் சர்ஃபேஸ். அதுக்கு அடுத்து இன்னொரு ஜோன் இருக்கு, ப்ரொஃபண்டல் ஜோன். இது வந்து டீப், ரொம்ப டீப், ஆழமா இருக்கிற ஏரியா. டார்க் ஜோன், இங்க சன்லைட்டே இருக்காது. சரியா? அதுதான் ப்ரொஃபண்டல் ஜோன். பெந்திக்னா கீழே டாப் பாட்டம் மோஸ்ட் ரீஜன். ஸோ இந்த 4 ரீஜன்ல இருந்து ஜோன்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின், தி எனர்ஜி ஆர்கானிசம் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈகோசிஸ்டம். இட் டஸ் நாட் சப்போர்ட் தட். இதுவும் கொஞ்சம் திங்க் பண்ணாதான் எழுத முடியும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த இது, அதாவது இந்த எவ்வரி நாட் எனர்ஜி சார், தப்பா வச்சுறேன், எவ்வரி ஆர்கானிசம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈகோசிஸ்டம் சொல்லியிருக்கோம். சரியா? இதுல லாஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டா வரும். ஏன்னா இதுதான் நாட் சப்போர்ட்டட். பயோடைவர்சிட்டி இஸ் டு கன்சர்வ் த threatened and endangered species. பரவாயில்ல, இந்த கொஸ்டினுக்கு நீங்க ராங்கா ஆன்சர் பண்ணியிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இது கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதணும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா? அடுத்த பாப்புலேஷன், இது எல்லாரும் கரெக்டா எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி இன் இந்தியா. இந்தியா நம்ம மெட்டீரியலே கொடுத்துருக்கேன், மிஸ்ரா. சரியா? இந்தியாவோட நம்ம இந்த ஓடம், ஹெக்கல்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு யாருன்னு தெரியும். இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி வந்து மிஸ்ரா. சரி, அடுத்து விச் குரூப் ஆஃப் தட் அனிமல்ஸ் ஆர் எக்டோதோமல்? எக்டோதோம், எண்டோதோம், மீசோதோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்டோதோம்னா பாய்க்ளோதோம்ஸ். சரியா? அதாவது பாடி டெம்பரேச்சர், எக்டோதோம்னா பாய்க்ளோதோம்ஸ். பாடி டெம்பரேச்சர் வில் பி ஃபிளக்சுவேட். இதே எண்டோதோம் சொன்னா தட் இஸ் கால்ட் ஹோமியோதோம்ஸ். ஹோமியோதோம்ஸ். The body temperatures are constant. Mostly higher animals. இது எக்டோதோம் ஆன்சர்னா நான் எக்ஸாம்பிள் வச்சு கேட்டிருக்கேன் இது. சரியா? அதை வச்சு கொஞ்சம் நீங்க ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிருந்தா எப்படி ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம்? சரி, எனக்கு எக்ஸாம்பிளே தெரியல சார். எக்டோதோம் லோயர் அனிமல், எண்டோதோம் ஹையர் அனிமல். அப்ப எக்ஸாம்பிளே எனக்கு தெரியல சார். இங்க மேன் இருக்காரா, இந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாமா? இங்க மங்கி இருக்காங்களா, இந்த ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிடலாமா? இப்ப ஏக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் தான் காம்படிஷன். அப்ப இது ஃபுல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஃபுல்லா, இது அதுக்கடுத்து பேர்ட்ஸ் வந்துருச்சு. இது ரெப்டைல்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். சரியா? இங்க பேர்ட்ஸ் வந்தவங்க, பேர்ட்ஸ் வந்து நம்ம ஹையருக்கு வந்துடும், எண்டோதோம்ஸ் வந்துடும். ஸோ அவ்வளவுதான். ஆன்சரே தெரியாட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான், அதுதான் டேலண்ட். கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா மாங்குன 12 மணி நேரம் படிச்சா மட்டும் போகாது. அந்த 1 hour டெஸ்ட் எழுதுறீங்களா, அந்த 1 hourல உங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க், தட் இஸ் கால்ட் சக்சஸ். வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் யூஸ் ஆகாது. ஸ்மார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட்டா அந்த 3 hours நீங்க அந்த நீங்க படிச்சதை ஸ்மார்ட்டா அங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க ட்ரைனிங். அதுக்கு தான் நான், அதுக்கு தான் கோச்சிங்.
எந்த ஒரு நாளும் எவ்வளவு ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நீங்க காலேஜ்ல கோல்டு மெடலே வாங்கியிருக்கலாம், ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம் கோல்டு மெடல் அவசியமே கிடையாது. அரியர் வச்சு ஃபெயில் ஆனவங்க அடிச்சுட்டு பிஜி அசிஸ்டன்ட் ஆயிருவாங்க. கோல்டு மெடல் பிஜி அசிஸ்டன்ட் ஆக மாட்டார், ஃபெயில் ஆகி பேசாம கிடப்பார். என்ன ரீசன்னா அது வேற இது வேற. அங்க வந்து பேராவா எழுதுவாங்க, இங்க வந்து அப்படி கிடையாது, ஃபுல்லா எம்சிக்யூ தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க். ஒரு அரியர் வச்சு பாஸ் பண்ணவங்க கூட ஹார்ட் ஒர்க், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்கோட அழகா வேலைக்கு போயிடலாம். அவை இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, பாஸ் பண்றது, பயப்படாதீங்க. ரைட், அடுத்து கரெக்டா மேட்ச் கேட்டிருக்கேன். ஏ இஸ் கரெக்டா மேட்ச் ஆகும் சார், ஏ மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து விச் ஆஸ் நாட் பிரசன்ட் இன் தட் பாண்ட் ஈகோசிஸ்டம். எஸ், எது பாண்ட், ஏன்னா பாண்ட் ஈகோசிஸ்டம் சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொன்னது எது பாண்ட் ஈகோசிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்றோம். எதுனா இதுதான் அப்சைல் ஜோன். அப்சைல் ஜோன் என்பதுனா டீப் ஜோன் சார். ஏன்னா பாண்ட் ஈகோசிஸ்டத்துல ஆல்மோஸ்ட் சன்லைட் அந்த லிட்ரல் ஜோன், லிம்னாட்டிக் ஜோன், ப்ரொஃபண்டல் ஜோன் வரைக்கும் ஓரளவு சன்லைட் போகும். ப்ரொஃபண்டல் ஜோன் ஓரளவு ரொம்ப போகாட்டாலும், பட் அப்சைல் ஜோன் இது வந்து எங்க இருக்குன்னா இது ஒன்லி டீப் சீல மட்டும் தான் இருக்கும், ஆழமான கடல். கேட்டது பாண்ட். ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன். அட் பிளான்ட் சக்சஸ் சார், இது எல்லாமே பாண்டுல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மூணுமே பாண்டுல வரும். பிளான்ட் சக்சஸ் அண்ட் சாண்ட், இது டிஃப்ரெண்டான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். சரியா, பிளான்ட் சக்சஸ் இல்ல, இதுல ஆன்சர் வந்து சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். இதுல ஜீரோ சீர் அப்படின்னு, ஜீரோனாவே ஜீரோ ஃபைட்ஸ் உங்களுக்கு தெரியும். லிமிட்டட் பை வாட்டர் அவைலபிள், அதான் ஜீரோ. ஜீரோனாவே ஜீரோ ஃபைட்ஸ், ஜீரோ சீர். லிமிட்டட் பை வாட்டர் அவைலபிலிட்டி. லித்தோனாவே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் originating on rock. லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, மணல்ல. சரியா, ஹைட்ரோனா உங்களுக்கு தெரியும், வாட்டர். the succession start in வாட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா, நான் கேட்டது பிளான்ட், அப்ப ஆன்சர் இது. அவ்வளவுதான். இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின், இப்ப நான் சொன்ன 4 கொஸ்டின்ல இருந்து கூட ஏதாவது ஒன்று வரலாம். Right, the plant grow in that Marcy's line. இது இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணீங்களே, மாங்க்ரூஸ் காடுகள். சரியா, இந்த சலைன் ஹேபிடேட்ல இருக்கு இந்த மார்சி அந்த சொன்ன பாத்தீங்களா, அது கரெக்டா இருந்தா இதையும் கரெக்டா இருக்கலாம். ரைட், அடுத்து 48. இதான் கீ மாறி இருந்தது சார், அது டைப்பிங்ல கீ மாறி இருந்தது. இதுக்கு பி தான் சார் கரெக்ட் ஆன்சர். சரியா, ஆக்சுவலா முதல் மார்க் கொடுத்துட்டோம், ஆனா உங்களுக்கு மார்க் கொடுத்துட்டோம், டைப்பிங்ல மாறி இருந்தது. பி தான் கரெக்ட் ஆன்சர். கண்டிப்பா ஆர் செலக்ஷன், கே செலக்ஷன் வந்து ஒரு கொஸ்டின் வரும். At the maximum damage of the forest cover, maximum damage, இது கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின் தான். ஃபாரஸ்ட் கவரை டேமேஜ் பண்றது யாரு சார் அப்படின்னு கேட்டா, இது எடாபிக் ஃபேக்டர். எடாபிக்னு ஒண்ணு தெரியும், மண்ணில் உள்ள காரணிகள். ஸ்டடி அபவுட் தட் சாயில்ஸ், எடப்பாலஜின்னு சொல்லுவோம். அது வந்து அது மாதிரி கிளைமேட் ஃபேக்டர்ஸ். கிளைமேட் சில பேர் இது ஆப்ஷன் எடுத்தீங்களான்னு தெரியல, கிளைமேட் ஃபேக்டர்னு சொல்லுது. சரியா, இது எடுத்திருக்க மாட்டீங்க. ஆன்சர் வந்து சி, பயோட்டிக் ஃபேக்டர். இது என்னன்னு சொல்றாங்கன்னா, the maximum damage the forest cover வந்து இதுல இதை விட இது பெஸ்ட் ஆப்ஷன், பயோட்டிக் ஃபேக்டர். ஏன்னா இதுல இட் காஸ்ட் பை விண்ட், ஸ்னோ அண்ட் ஃப்ரீஸ், அப்படியே பயங்கர ஐஸ், அண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர் வந்துடும். சரியா, சப்போஸ் பயோட்டிக் ஃபேக்டர்னு சொன்னாவே இது எல்லாம் வெறும் கிளைமேட்டிக் ஃபேக்டர் மட்டும் சொல்ல முடியாது, இதுவும் வரும், விண்டு. சரியா, சோ ஸ்னோ சொல்லலாம், விண்ட், ஸ்னோ, ஃப்ரீசிங், ஐஸ். சரியா, ஃப்ரீசிங். சோ அண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் கிளைமேட்டிக், வேற என்னென்ன கிளைமேட்டிக் ஃபேக்டர் இருக்கோ அது ஃபுல்லாவே பயோட்டிக் ஃபேக்டர்ல வரும். இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய. ரைட், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். இது நான் நடத்தும் போது சொன்னேன், மோனோ. எஸ் சார், பயோட்டிக் ஃபேக்டர்னா அனிமல்ஸ் இந்த மாதிரி தான் சார் வரும், மேன் இந்த மாதிரி. இங்க அந்த மீனிங்ல வராது. எப்படி இப்ப நீங்க விண்ட் இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஏ பயோட்டிக்ல வராதா சார்? சரி, இப்ப மனிதனாலையும் காடுகள் அழிக்கப்படுறதுனால பயோட்டிக் ஃபேக்டர் அப்படி இல்ல சொல்ல. நீங்க அந்த மீனிங்ல லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், நாங்க என்ன கேட்டா காடு அழிக்கப்படுதல் அப்படின்னு சொல்றோம். காடு வந்து அது மேக்சிமம் டேமேஜ் ஆஃப் த ஃபாரஸ்ட் கவர் இன் தி எர்த் பீயிங் வில் பி டன். இல்ல ஹியூமனும் வருவான்ல, அப்ப கிளைமேட்டிக் ஃபேக்டர் அந்த இடத்துல வர மாட்டோம்ல நிறைய. அதே இது வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டரோட வேற டேமேஜ் பண்ணக்கூடிய மற்ற எல்லாருமே இதுல வரக்கூடியது. இதை விட இது பெஸ்ட் ஆப்ஷன். கிளைமேட்டிக் ஃபேக்டர் எடுக்கிறத விட இது பயோட்டிக் ஃபேக்டர் பெஸ்ட் ஆப்ஷன்.
சரியா? ரைட். அடுத்த மோனோகிளைமேக்ஸ் தியரி. இது எல்லாரும் கரெக்டா டைரக்டா மெட்டீரியல் இருக்கு. கிளைமேட் சரியா? இதுல வந்து மோனோ கிளைமேக்ஸ் தியரி கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. That's all about sir. You have any doubts? Quick அடுத்த இன்னொரு क्वेश्चन வேற இருக்கு. Okay. I think காஸ் பிரின்சிபல் படி வந்து காம்படிட்டிங் ஸ்பீசிஸ் வந்து ஒரே நிச்சில இருக்க முடியாதுல்ல சார். அப்புறம் எப்படி சார் காம்படிட்டிங் ஸ்பீசிஸ் ஆன்சர் ஆகும்? அதான் காஸ் பிரின்சிபல். எக்ஸ்க்ளூசிவ் அது வந்து எத்தனை क्वेश्चन? நம்பர் 1 சார். ஃபர்ஸ்ட் சார். 10 क्वेश्चन மாறிடுச்சோ? 1 சார். 1 சார். ஒன்னாவது क्वेश्चन ecological niche normally occupied by நீங்க என்ன சேம் கம்யூனிட்டி போட்டீங்களா? ஸ்மால் கம்யூனிட்டி போட்டீங்களா? ஸ்மால் கம்யூனிட்டி. ecology niche காமன்லி இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஸ்மால் கம்யூனிட்டில சொல்லுவோம். ecology niche சார் நார்மலி இட்ஸ் ஆக்குபைட் பை தி காம்படிட்டிவ் ஸ்பீசிஸ் தான் ecology niche வந்து இருக்கும். கரெக்ட்டா மிஸ் ஆன்சர் கரெக்ட்டா. அதுல ஒண்ணும் பெருசா டவுட் கிடையாது. ஓகே இட்ஸ் எனிவே இந்த क्वेश्चन போதும். நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த क्वेश्चन இது போதும். தேங்க்யூ.